புதுச்சேரி சட்டப்பேரவையில் பட்ஜெட் கூட்டத்தொடர் ஆளுநர் உரையுடன் தொடங்கியிருக்கிறது. தேசிய கீதம் இசைக்கப்படாத நிலையில் தமிழ்தாய் வாழ்த்துக்கு பிறகு ஆளுநர் உரையாற்றி வருகிறார். கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் மகாராஜ பாண்டி. விரிவான தகவல். கண்டிப்பாக புதுச்சேரியில் 15வது சட்டசபையின் 6வது பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது. கூட்டத்தொடரின் முதல் நாளில் ஆளுநர் கைலாசநாதன் உரை இடம்பெற்றது. இதற்காக ஆளுநர் மாளிகையிலிருந்து கார் மூலமாக சரியாக காலை 9:30 மணிக்கு சட்டசபைக்கு வந்த ஆளுநருக்கு அணிவிப்பு மரியாதை அளிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து சட்டப்பேரவை தலைவர் செல்வம் ஆளுநர் கைலாசநாதனை வரவேற்று மைய மண்டபத்துக்கு அழைத்து வந்தார். அங்கு சபாநாயகர் இருக்கையில் ஆளுநர் கைலாசநாதன் அமர்ந்தார். பின்னர் தமிழ்தாய் வாழ்த்துடன் சபை நிகழ்வுகள் தொடங்கியது. புதுச்சேரி மாநில பட்ஜெட் கூட்டத்தொடரில் ஆளுநர் உரை தொடங்கும் முன்பு தமிழ்தாய் வாழ்த்து மட்டும் இசைக்கப்பட்டது. தேசிய கீதம் இசைக்கப்படவில்லை. தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் தேசிய கீதம் இசைக்கவில்லை என்று கூறி ஆளுநர் ரவி கோபித்துக் கொண்டு சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. ஆனால் பாஜக கூட்டணி ஆட்சி நடக்கும் புதுச்சேரி மாநில பட்ஜெட் கூட்டத்தொடரில் தமிழ்தாய் வாழ்த்து மட்டும் இசைக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி மகாராஜ பாண்டி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.